வணக்கம், ஜெயஹிந்த். டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் பேசுகிறேங்க. இந்த எஃப்சிஆர்ஏ பில் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை லைட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான பில். இந்த மசோதா இப்போ வந்துட்டு இருக்கு. இதனால என்ன தான் பண்ண பார்க்குறாரு அமித்ஷா அவர்கள்? ரொம்ப முக்கியம். கடந்த ஒரு வருஷமாக நான் சொல்கிறது கேர்ஃபுல்லாக கேளுங்க. இது வந்து ஆதாரத்தோடு இருக்குது. நீங்கள் எல்லாம் கூகுள் போய் செக் பண்ணலாம். ஒரு 1000 டெபிட் கார்ட்ஸ் தமிழ்நாடுக்கு வந்திருக்கு. எவ்வளோ? 1000. இந்த 1000 டெபிட் கார்ட்ஸும் யூஎஸ் பேஸ்ட் பேங்க், இந்த சேஸ், மேன்ஹாட்டன், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ் பேஸ்ட் பேங்க்ஸில் வந்த ஃபாரின் டெபிட் கார்ட்ஸ். இந்த ஃபாரின் டெபிட் கார்ட்ஸ் பயன்படுத்தி ஏடிஎம்மில் வந்து 70,000 2 நாளுக்கு ஒரு வாட்டி காசு வந்து கேஷாக வித்ட்ரா பண்ணி 2 விஷயத்துக்கு போகுதுங்க. ஒன்று வந்து இதெல்லாம் பக்கா ஜார்ஜ் சோரோஸ் பேஸ்ட் அமெரிக்கன் ஃபண்ட்ஸ். இது 2 விஷயம். ஒன்று வந்து மதமாற்றம், அதாவது கன்வர்ஷனுக்கு போகுது. இன்னொரு சப்வர்ஷனுக்கு போகுது. இப்போ மத மாற்றமாவது ஒவ்வொருத்தர் அவங்க மதத்துக்கு அப்படி பண்ணுறாங்க, பரவாயில்ல, நம்மளால் பண்ண முடியலையேன்னு நம்ம நினைக்கலாம். கன்வர்ஷன் இஸ் நாட் பேட், சப்வர்ஷன் இஸ் வெரி பேட். சப்வர்ஷன் என்றால் இந்த காசு வந்து நாக்சல், மாவோயிசம், இந்த ரெட் குரூப் இருக்குது, கம்யூனிஸ்ட் குரூப்பு, எங்கள் மணிப்பூர், திரிபுரா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற இடங்களுக்கு போய் அங்கே வந்து ஆன்டி நேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம நாட்டுக்கு எதிராக பண்ணுற தாக்குதல்கள், டெரரிசம் போன்ற விஷயங்களுக்கு இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் போகுது. பக்கா ப்ரூஃபோட வந்துருச்சு. இது மட்டுமல்ல, கிராஸ் பார்டர் டெரரிசம், அதாவது பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், மியான்மார், இந்த நாடுகளுக்கு நம்ம எல்லை தாண்டி இந்த காசு போகிறதுனால நம்ம வந்து கிராஸ் பார்டர் எல்லையிலேருந்து அந்த பக்கத்து நமக்கு எங்கெல்லாம் நமக்கு வந்து எனிமீஸ் இருக்காங்களோ, எதிரிகள் இருக்காங்களோ, அந்த இடத்துல சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மார் போன்ற இடங்களில் நமது காசு அங்கே போகிறதுனால நமக்கு எதிராக, நம்ம நாட்டுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, எவ்வளவு காசு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி இந்த அங்கே போட்டுருவான், பேங்க்கில் போட்டு அமெரிக்காவிலேருந்து நம்மளை டீஸ்டெபிளைஸ், நம்ம ஸ்திரத்தை, நாட்டுடைய ஸ்திரத்தை வந்து அடிக்கிறதுக்காக அங்கே அனுப்புகிற காசு எவ்வளோ நினச்சிட்ருக்கீங்க? கடந்த 5 வருஷத்தில் 55,000 கோடி அனுப்பியிருக்காங்க. 55,000 கோடி எதுக்காக? நமது நாட்டுடைய வலிமையை வந்து இவங்க வந்து இழிவுபடுத்துறதுக்கு, ஸ்திரத்தை வந்து கொஞ்சம் அடித்து பலகீனப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு சர்வதேச சதி. என்னடா சும்மா ஆகுன்னா நீங்கள்லாம் சுற்றுறீங்க? சர்வதேச சதினா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டோட இப்போ ஹோம் மினிஸ்ட்ரியில் வந்திருக்கு. நெட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்து நியூஸ் 18, CNN, NDTV போன்ற இடங்களில் ரொம்ப தெளிவாக வந்து அந்த ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் அங்கேருந்து சொல்கிறான், இவ்வளோ காசு அனுப்பியிருக்கோம், இந்த ஆளை பிடிச்சிருக்கோம், இவங்க அப்பாவே ஒரு பூஜாரி, இவன் வந்து இப்போ பாஸ்டர் ஆகிட்டான், நமக்காக நிறைய வேலை இவன் குஜராத்தில் பண்ணுவான், இவன் நமக்கு கன்னியாகுமரியில் பண்ணுவான், இவன் மணிப்பூரில் பண்ணுவான், அங்கேருந்து நமது மியான்மார் நண்பர்களுக்கும் கொடுத்து அங்கேருந்து நம்ம இந்தியாவை தாக்கலாம், இப்படியே எழுதியிருக்காங்க. இந்த எஃப்சிஆர்ஏ மசோதா என்னங்க? ஒன்றுமே இல்லை. இதுவே நாம் இங்கிலாண்டுக்கோ அமெரிக்காக்கோ இதே போல் நம்ம காசு அனுப்பி அங்கே அவங்களோட நாட்டுக்கு எதிர்க்கு ஏதாவது பண்ணலான்னா தப்புன்னு பிடிச்சிருவாங்க. ஏன்னா மணி தட் கம்ஸ் இன்டு அமெரிக்கா இஸ் வாட்ச்ட் வெரி கேர்ஃபுல்லி. மணி தட் கம்ஸ் இன்டு இந்தியா இஸ் நாட் வாட்ச்ட். ஏன் அமெரிக்காவுக்கோ சிங்கப்பூருக்கோ இங்கிலாண்டுக்கோ நம்ம காசு அனுப்புனா ஒவ்வொரு ரூபாய் எங்கேருந்து வருது, ஒவ்வொரு வெள்ளி எங்கேருந்து வருது அவங்க பார்க்குறாங்க. ஏன் நம்ம பார்க்கக்கூடாது? நாமும் ஒரு சூப்பர் பவர் ஆகிட்டு இருக்கோம். எங்கேருந்து நம்ம காசு வருது? நமக்கு ஸ்திரம் கொடுக்கறதுக்கா, அதில் ஸ்திரத்தை அழிக்கிறதுக்கு வர்ற ஒரு காசான்னு பார்க்குறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த எஃப்சிஆர்ஏ. யாரும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் கொண்டு வரும்பொழுது ஒரு ஃபில்டரிங் அத்தாரிட்டி, யார், எங்கேருந்து வருது, எதுக்காக வருது, எங்கே போகுது, வெறும் கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு பயன்படுத்துகிறோமா, இது மாதிரி பார்த்து செய்ய வேண்டியது தான் இந்த எஃப்சிஆர்ஏவுடைய மசோதா. இந்த மசோதா வந்துச்சுன்னா ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட், அங்கேருந்து வர்ற ஃபாரின் கரன்சி வெள்ளிகளாக வரலாம், டாலராக வரலாம், திரமாக வரலாம், எது வந்தாலும் ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டிக்கு வந்து அந்த தளத்துலேருந்து, பிளாட்ஃபார்ம்லேருந்து இதனால் வந்து ஆர்ஃபனேஜ் நடத்த முடியாது, பெண்களுக்காக டெஸ்டியூட் பெண்களுக்கு நடத்த முடியாது, அனாதை இல்லைன்னு நடத்த முடியாது, யாரும் நினைக்க தேவையில்லை, நடத்தலாம். ஆனால் டப்புன்னு வந்து போட முடியாது. கரெக்டாக ஒரு குரூப்லேருந்து வந்து எப்படி நம்ம இன்கம் டேக்ஸ்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி இது கவர்ன் பண்ணுறாங்க. இது வந்து காசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாட்டுடைய பாதுகாப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம்.
கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். ராகுல் காந்தி சமீபத்தில் போயிருந்தார். அவர் போய் பார்த்த முதல் ஆள், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ பீப்புள், முதல் செட்டில் டொனால்டு லியூ எல்யூ என்பவர் இருக்கார். சைனீஸ் பார்ன் மேன். அவர் வந்து அமெரிக்கன் புற உறவு துறையில் இருக்கார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில். அவர் வந்து ரெஜீம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட். அதாவது எங்கே அவர் போனாலும் அந்த ஆட்சியை மாற்றுவார். இம்ரான் கான் கிட்டே இவர் போனார், அந்த பக்கம் போய் பார்த்தார். இம்ரான் கான் வந்து பாகிஸ்தானை பாவம் நல்லா மாதிரி ஒரு வழியாக கொண்டு வந்துட்டு இருந்தார், அடிச்சிட்டார். இம்ரான் கான் கிளியராக சொன்னார், இந்த டொனால்டு வந்து தான் என்னை ஒழிச்சிட்டான். இப்போ திருப்பியும் பாகிஸ்தான் துவம்சம் ஆயிடுச்சு, ஒழுங்காக மேலே வந்துருச்சு, துவம்சம் ஆயிடுச்சு. பங்களாதேஷ் 66% பெரும்பான்மையுடன் ஜனவரி பிப்ரவரி 2024 ஜெயிச்ச ஷேக் ஹசீனா 4 மாதத்தில் இந்த ஆள் உள்ளே வந்தார். ஆமை நுழைஞ்ச மாதிரி உள்ளே வந்தார். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இங்கே கிளப்பி விட்ட மாதிரி அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்பரைசிங் கிளப்பி விட்டு காசு கொண்டு வந்து கொடுத்து டீஸ்டபிளைஸ் பண்ணி மேற்கொள்ள பெரும்பான்மை உள்ள ஷேக் ஹசீனாவை ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. யாருக்கும் அது வரைக்கும் தெரியாமல் ஃப்ரான்ஸில் கொண்டு வந்து பதுக்கப்பட்ட முகமது யூனுஸ் என்கிற அமெரிக்கன் கைப்பாவை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஆக்டிங் இன்சார்ஜ் பிரைம் மினிஸ்டர் வந்து முகமது யூனுஸ் தான். பர்மா காலி ஆகிடுச்சு. மியான்மாருடைய காசு, மியான்மாருடைய சட்ட ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் காலி ஆகிடுது. காசு காலி ஆகிடுது. வணிகம் காலி ஆகிடுது. அதாவது அமெரிக்காவுடைய கைப்பாவை அவங்களுக்கு சாதகமாக ஆகிற ஒரு பேட்டில் ஃபீல்ட் ஆகிடுது. இது வந்து அல்பேனியாலும் பண்ணார் டொனால்டு லியூ. கிர்கிஸ்தான்ங்கிற ஒரு சின்ன நாடு அங்கேயும் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. இப்போ இவரை போய் ராகுல் காந்தி பார்க்குறாரு. ஏன்னு கேட்டால் அமெரிக்கா வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்டுங்கிறாங்க. உங்களுக்கு டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்னா எங்களுடைய ஜெய்சங்கர் சாரை பாருங்கள், எங்களை ஃபாரின் செக்ரட்டரி பாருங்கள், எதிர்கட்சி தலைவரையும் பார்க்குறீங்க, அதுவும் ஆட்சி மாற்றத்துக்காக செய்கிற ஆள். டொனால்டு லியூ பற்றி இன்னொன்று தெரியணுமா? எந்த விவசாயிகள் எல்லாம் அந்த விவசாயிகளுடைய பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம், ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் ஃபார்ம் லாஸ் இருந்துச்சு, அந்த கும்பலும் காலிஸ்தானுடைய பிரதிநிதிகள், அதாவது கனடாவிலேருந்து எந்த பஞ்சாபிஸ் வந்து நம்ம பாஜகவுக்கு எதிர்க்கையாகவும் மோடிக்கு எதிர்க்கையாகவும் இயங்கினாங்களோ அவர்களும் டொனால்டு லியூவோட மீட் பண்ணி அவங்கெல்லாம் ஒரு டீ பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. எதுக்கு? அதாவது நம்ம நாட்டோட ஸ்திரத்தை வந்து பலகீனப்படுத்துறதுக்கு யாரெல்லாம் இயங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு கை கொடுத்து, கைனா என்ன, காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறவர் டொனால்டு லியூ. ஜார்ஜ் சோரோஸ் போன்ற வலது சார்பிய கிறிஸ்தவ ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்காங்க, தீவிரவாதிகள். எப்படியாவது இந்தியா வந்து ஒரு பாரதம் ஒரு இந்து நாடாக இருக்குது, அதை வந்து கிறிஸ்டின் நாடாக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. இந்துஸ்க்கு கிறிஸ்டின்ஸ் மேலே எந்தவித கோபமும் ஹேட்ரடும் இல்லை, கிறிஸ்டின்ஸுக்கும் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்டின்ஸுக்கும் ஹேட்ரட் இல்லை. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம என்னமோ கிறிஸ்டின் முஸ்லீம் போட்டு அடிக்கிற மாதிரி நினச்சி நம்மளை எப்படியாவது பலகீனப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. ஸோ பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்க நண்பர்களே. இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிர்க்க அதோடைய ஒரு கல்மினேஷன், ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய கண்டன ஆர்ப்பாட்டம். நல்ல காலம் அது அதோட அமுங்கிடுச்சு. அவங்க கேட்டது தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன், இதே ராஜினாமா, அங்கே ஷேக் ஹசீனாவுடைய ராஜினாமாவை இதே கும்பல் அங்கே அமெரிக்கன்ஸால் பேக் பண்ணி மியான்மரில் பண்ணாங்க. ஸோ நாம் எல்லோரும் பங்களாதேஷில் பண்ணாங்க. நாம் எல்லோரும் உஷாராக இருக்கணும். நம்ம நாடு கொஞ்சம் ஒரு சூப்பர் பவராக வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறது பல நாடுகளுக்கு பிடிக்காது. மற்ற வலிமையான நாடுகளை எவ்வளவு நம்ம டீஸ்டெபிளைஸ் பண்ணணுமோ அவ்வளவு அதுக்கு என்ன வேணால் பண்ணலாங்க. இன்னும் ஒரு சில அமெரிக்கன் அமைப்புகள் இயங்கிட்டு இருக்கின்றன. இந்த அமைப்புகளை வந்து இந்தியாவில் வந்து நம்மளை வந்து காலி பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம யோசிக்கணும். கடைசியாக பாயிண்ட், இதே டொனால்டு லியூ நமது எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் சென்னைக்கு வந்ததாகவும் ஐடிசியில் 2-3 நாள் தங்கினதாகவும் இப்போ தான் தகவல் வந்திருக்கு. யாரை பார்த்தாரு, என்ன பண்ணாருங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்பேற்பட்ட பல அந்நிய சக்திகள் நம்மளை சுற்றிக்கிட்டே வந்திருக்கிற நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம நாடை காப்பாற்றுவோம். ஜெய்ஹிந்த்.